சக்தி பூர்ணம். மெய்யாக சுதரங்கூடியான மக்கள் தினமுள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்யராகிய யுகவான் சனை ஆண்டவருடைய முக்தி வாணிபம். 26/7/2011 இன்று என்னுடைய சுயசரிதம் சொல்லப் போகிறேன். என்னுடைய அப்பா மெய்வழி கோவிந்தராஜ் ஆனந்தர். தாய் சேராதவங்க. அவங்க பேர் பெரிய குழந்தை என்கிற பெரிய தாய். என்னுடைய அப்பா சேராதவர். அண்ணாசாமி கவுண்டர். அவங்களுடைய மனைவி அலுமேலு மங்கை. நான் 16/6/39 பிறந்த தேதி. என்னுடைய அப்பாவுக்கு 3 தாரம். முதல் தாரத்தினுடைய கடைசி பையன் நான். என்னுடைய அண்ணன், அக்கா. அண்ணன் சபையில் சேர்ந்து காட்சாமெல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் சபையில் ஒட்டுதல் இல்லை. என்னை படிக்க வச்சாங்க. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற போது என்னுடைய வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டார். நாமெல்லாம் இறந்து போனால் எங்கே கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். வகுப்பில் எல்லா பிள்ளைகளும் பதில் சொல்லலை. கடைசியில் என்ன கேட்டார்? நாமெல்லாம் இறந்து போனால் மண்ணில் கொண்டு புதைப்பாங்க, இல்லை சுட்டு எரிப்பாங்க. ஆடு மாடெல்லாம் இறந்து போனால் என்ன செய்கிறாங்க? எங்களுக்கு மாடு 30 மாடு, வெள்ளாடு 50 ஆடு, செம்மறி ஆடு 70 ஆடு. அப்போ அது நாங்கள் கூடவே இருக்கிறதுனால என்ன செய்கிறான்றது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இறந்து போனால் ஆடுகளெல்லாம் அறுத்து தோலை உரிச்சி அந்த மாமிசத்தை வீட்லேயே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எங்களுக்கும் சமைச்சு போடுவாங்க. மாடு இறந்து போனால் இதோ இருக்கிறான் பாரு சாமிநாதன், முனுசாமி, அவங்க அர்ஜென்ஸ், அவங்க அப்பா அம்மா அதை தூக்கிட்டு போவாங்க. அதை தோலை உரித்து தோலை பதம் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் கவலை ஓட்டுறது. அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் மிஷின் கிடையாது. அதனால் சர்க்கரை தொண்டை மூட்டி எங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பான். இப்படியா நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 2ஆவது வகுப்பு படிக்கிற போது கேட்குறாரு. இந்த கேள்வி தான். நாமெல்லாம் செத்து போனால் எங்கே வைக்கிறாங்க? ஆடு மாடெல்லாம் செத்து போனால் எங்கே? நாமெல்லாம் செத்து போனால் மண்ணுக்குள்ளே வைக்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் செத்து போனால் ஆடுகளை நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம், மாடு இந்த பறையனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் கேட்குறாரு. நாமெல்லாம் இறந்து போனால் எங்கே வைக்கிறாங்க? மண்ணில் வைக்கிறாங்க, இல்லை சுடுறாங்க. ஆடு மாடெல்லாம் செத்து போனால் எங்கே வைக்கிறாங்க? வயிற்றில் வைக்கிறாங்கன்னு சொன்னேன் நான். அப்போ இந்த வயிறு என்னன்னு சொல்லலாம். நான் சுடுகாடுன்னு சொல்லலாம், இல்லை இடுகாடுன்னு சொல்லலாம்.
இந்த சுடுகாட்டை வச்சு நம்ம வாழலாமா? வாழக்கூடாதுன்னு நான் தான் சொல்கிறேன். பிள்ளைங்களாம் யாரும் சொல்கிறது இல்லை. நாங்கள் 2வது தான் படிக்கிறோம். வாழக்கூடாதுன்னு சொல்கிறேன். அன்றைக்கே போய் வீட்டில் இனிமேல் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், எனக்குன்னு தனிய பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து புது பானைகள் சட்டிகள் வாங்கிட்டு வந்து சமைக்கணும். அதை சமைச்சு அந்த பூஜை அறையில் வைக்கணும். நீ யாரும் அங்கே வரக்கூடாது. இந்த அகப்பையை வந்து இந்த மாமிசத்தில் போடுறது, அப்புறம் இந்த சைவத்தில் போடுறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அது மாமிசம் தொடாமல் அதில் போடணும், நீங்கள் மாமிசம் தனி போட்டுக்கணும். இப்படியா நடந்து வருது. நான் விநாயகருக்கு தவறாமல் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த இளமையில் இருந்து. அப்போ நான் எப்போ பார்த்தாலும் தலைப்பு வந்து எழுதுகிற போது V2 விநாயகர் துணை அப்படின்னு எழுதி தான் நான் ஆரம்பிப்பேன். அதனால் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கட்டுப்பாடான குடும்பம். பொய் பேச மாட்டாங்க, வஞ்சகம் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பச்சாரம் அது இது நான் செய்ய மாட்டேன். நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் 5வது படித்தேன், 6வது படித்தேன், 10வது படிக்கிறேன். அப்போது என் உடன் பங்காளி, ஒன்னூட்ட பங்காளி மெய்வழி சந்திரோதயானந்தர் என்ற பெயர் உள்ளவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். தம்பி நீ திருக்குறளும் போட்டிக்கு போறிய, திருக்குறள் போட்டியெல்லாம் வந்து ஜெயிச்சுட்டு வரைய, பரிசெல்லாம் வாங்கிட்டு வரைய. அப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ சொல்லு பதில். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வண்டா, உய்வெல்லை செய் நன்றி கொன்ற மகளுக்கு இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டார். எல்லா நன்றியும் கொன்றவனுக்கு உயிர் பிழைத்து வாழ வழி உண்டு. ஆனால் ஒருவன் செய்த நன்றி கொன்றவனுக்கு உயிர் பிழைத்து வாழ வழி இல்லை என்று நான் ரொம்ப தெரிந்தவன் போல கடகடகடன்னு சொல்லிட்டேன். ஆனால் எல்லா நன்றியும் தான் அது அடங்கி போச்சு, அதில் ஒருவன் செய்த நன்றி அது என்னது அப்படின்னு கேள்வி கேட்டார். உடனே வியர்த்து விறுவிறுத்து வாயெல்லாம் அப்படியே அசைவு ஏற்பட்டு பேசாமல் நிற்கிறேன். நிற்காத உட்காரு. இந்த ஒருவன் செய்த நன்றி தான் வந்து உலகத்தில் பேர் கொத்தவன் வந்திருக்காங்க. புதுக்கோட்டையில் அன்னவகர் அருகாமையில் மெய்வழிச்சாலை என்று ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அந்த பெரியவங்க, அந்த ஒருவன் நாம் சொல்கிறோமே, அந்த ஒப்பற்ற அந்த கடவுள் வந்திருக்காங்க, வேணும்னா வந்து பாரு என்று சொன்னார். உடனே புறப்பட்டேன். எனக்கு கூட கிருஷ்ணானந்தர், மெய்வழி கிருஷ்ணானந்தர்னு ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். இதெல்லாம் அதிகமாக பேச மாட்டார், ஆனால் நாங்கள் ரொம்ப ஈடுபாடு உடையவங்க. அப்படின்னா என்ன அவர் வந்தார். என்ன தம்பி நீனும் அண்ணாண்டு பேசினியே, நீ சாலைக்கு வேலையே? உடனே வரேன், என்னை கூட்டிகிட்டு போனேன். சாலைக்கு நான் வந்தேன், வந்து பார்த்தேன். அந்த அரிய தெய்வத்தை பார்த்தபோது எனக்கு இதில் சேர்ந்துக்கணும், நம்ம கட்டாயம் சேரணும் அப்படின்னு எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. அவர் சந்திரோதர் தான் எனக்கு ஒரு 50 ரூபா போட்டு என்னை மெம்பர் ஆக்கினார். அது 1964. அதன் பிறகு நான் இதனுடைய ஏற்றம்
சிறப்பு பெருமை இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் கல்லூரிக்கு போய் சேர்ந்தேன், தமிழ் கல்லூரி. அங்கே போய் 4 ஆண்டுகள் படித்தேன். அப்போ இடையிடையே லீவில் நான் வருவேங்க, வந்து வெளியே உட்காந்து பார்த்துட்டு போயிடுவேன். இப்படி 4 ஆண்டுகள் முடிந்தது. உடனே நான் பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேலைக்கு போட்டாங்க, ஒரு ஹைஸ்கூலில். அப்புறம் நாள் போய் பார்த்தேன். அதன் பிறகு எனக்கு பிடிக்கல. அதனால் சந்திரவந்துக்கு சொன்னேன், என்னை எப்படியாயினும் இங்கேயே இருக்கிறதுக்கு என்ன வழின்னு. அதன் பிறகு எனக்கு பெங்களூர் ஸ்ரீராமபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு ஹைஸ்கூல், 100 பேர் வாத்தியார், பிள்ளைங்க 3000 பிள்ளைங்க. அவர் அருணகிரிநாதர் பக்தர். அங்கே வாத்தியாரங்களை அடித்து போட்டுருவாங்க. அதனால் இப்படி இந்த வாத்தியாருக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கேட்டில் போய் அவர் சிலம்பம் நல்லா விளையாடுவார். அவர் பிள்ளைங்க 4-5 பிள்ளைங்க எல்லாம் சிலம்பு, ஹார்மோனியம், தபேலா, இன்னும் என்னென்ன இருக்குமோ அவ்வளவும் கற்று அவனும் வாத்தியாராக இருக்காங்க அதே பள்ளிக்கூடத்தில். அப்போது அப்படி நான் இருக்கிற போது 1 வருஷம் ஆச்சு, லீவு கேட்டேன். இந்த லீவில் நீங்கள் போகக்கூடாது, இங்கே இருந்து நாடகமெல்லாம் நடத்தணும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெருமையை நீ தேடித்தரணும், உன்னை போல் பேசக்கூடிய வாத்தியார் இங்கே யாரும் இல்லை, அதனால் நீ இருங்க அப்படின்னு சொன்னார். உடனே தபால் எழுதினேன், என்னுடைய அண்ணன் சந்திரவந்தருக்கு. அவர் சரி நீ நடத்திட்டு வா அப்படின்னார். நான் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் வேலை செய்ய விரும்பலை, நான் சாலைக்கே அங்கேயே தங்கணும், அதுக்கு என்ன வழி அது செய்யணும். சரி நான் ஒரு தந்தி அனுப்புனேன். உடனே அவர் மேனேஜர் உங்களை அனுப்புவார், அப்போ நீங்கள் தங்கிடுங்க, அப்போ நீங்கள் இங்கேயே இருந்துங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த நாடகமெல்லாம் நடத்தியாச்சு. தந்தி வந்தது, கொண்டு போய் காட்டினேன். என்னுடைய பாட்டி, என்னை எடுத்து வளர்த்த பாட்டி, அவங்க காலம் ஆகிட்டாங்க. நான் போய் பார்க்கணும் அவனை, எனக்கு விடுமுறை கொடுங்க, நீ தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டார். வந்தேன். அது 1970 அந்த வருஷம் நான் இங்கே பிரம்மோபதேசம் வாங்குகிறேன். வாங்கிட்டு அண்ணே எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் என்ன செய்யட்டும், நீ போ, முத ஸ்கூல் திறப்பாங்க, நீங்கள் வேலையை ஜாயின் பண்ணிட்டு நீ இரு, 1 வாரத்தில் உனக்கு தந்தி அனுப்புகிறேன், நீ வந்துடு, அதுலேருந்து நீ இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி நான் அதே மாதிரி இங்கே எல்லாம் காஷாயமெல்லாம் வாங்கிட்டு, அப்போது சபையில் சேர்ந்தாவே காஷாயம் கொடுத்துருவாங்க, தலைப்பாயம் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி நான் தலைப்பாயம் வாங்கிட்டேன், காஷாயம் வாங்கிட்டேன், கட்டிக்கிட்டு நான் இருக்கிறேன். இப்போ நல்லா பார்க்கறதுக்கு கம்பீரமாகவும் இருப்பேன். நான் அப்போ தம்பி அருமையாக இருக்க, நல்லா இருக்குது, நீ போ, கவலைப்படாமல் போ, நான் உடனே தந்தி அனுப்புகிறேன். நான் அதே மாதிரி போனேன். 1 வாரத்தில் தந்தி வந்தது. வந்தேன். வைகாசி மாதம் 6ஆம் தேதி பிரம்மோபதேசம் நான் வாங்குகிறேன். வாங்கிட்டு நான் இனிமேல் நான் போக விருப்பம் இல்லை, எனக்கு நான் சாலையிலே இருந்துடுறேன், ஏன்பா வேலை வாய்ப்பெல்லாம் போகணவா, நீ இப்படி நின்றுட்டு அப்புறம் எப்படி குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, தெய்வம் இருக்காங்க அப்படின்ட்டு நான் இருந்தேன். அப்போது இந்த சுடுகாட்டில் எங்கள் நிலத்து கரையிலே இருக்கும் சுடுகாடு.
அங்கே கொண்டு வந்து இந்த பிணமெல்லாம் போடுவாங்க, பதிப்பாங்க, சிலது எரிப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்தபோது அந்த பிணத்தை எரிக்கிற போது முதல்ல தூக்கிட்டு வராங்க பிணத்தை. அப்போது நடுகாடுன்னு ஒரு இடம் இருக்கும், அது மேடை. அந்த மேடையில் வடக்க தலையை வச்சு தெற்க காலை வச்சு தோட்டி பாடுவான். பாடி ஒரு வெட்டருவ நீளமான அறிவான் அதை கால் மேட்டில் போட்டிருப்பான். வாக்கரிசி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை இவங்க கையில் கொடுப்பாங்க. அதை பாட்டு பாடி ஒவ்வொரு இதுவும் அந்த வாக்கரிசி அந்த வாளில் போடுவோம். அப்படியே பாடிட்டு அதுக்கப்புறம் பணத்தை தூக்கிட்டு வருவாங்க, சுடுறதுக்கு வருவாங்க, இல்லை குழியில் போடுறதுக்கு வருவாங்க. அப்போது அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, தலையை தெற்க வச்சு காலை வந்து வடக்க வச்சிடுவாங்க. இப்படி நான் சில சடங்கெல்லாம் வந்து அங்கேயே நான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ தெற்கு வச்சா யமன் பதி போகணும், வடக்க வச்சா சிவபதி போகணும் அப்படின்றது இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சைவன் சொன்னால் திருநீர் பூசணும், நாங்கள் திருநீர் தான் பூசிக்குவோம், சந்தன போட்டு வரிசை வச்சுக்குவோம். அப்போது வைணவன் சொன்னால் நாமம் போடணும், 3 நாமம் போடுவாங்க, இல்லை ஒத்த நாமம் போடுவாங்க. எங்கள் வாத்தியார் வந்து வைணவன் ஒத்த நாமம் போடுவார். அவர் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அதனால் என்ன பள்ளிக்கூடத்தில் வந்து செல்லமாக தூக்கிட்டு போய் அவங்க வீட்டை உட்கார வச்சுக்குவார். உட்கார வச்சுட்டு சிற்றுண்டி தின்பண்டம் அதெல்லாம் உணவு வைப்பார். நான் தொடவே மாட்டேன். அவருக்கு ரொம்ப கவலை, ஏன்பா தொடமானுக்கிற, இது உங்கள் வீடு மாதிரி, எடுத்து சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருப்பேன். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அவரை தூக்கிட்டு வந்துடுவார். இப்படியா என்னுடைய பள்ளி வாழ்க்கை அங்கே முடிஞ்சுது. அதன் பிறகு இங்கே எனக்கு 1973 அப்போது இங்கே திருமணம் நடக்குது. 23 பேர். அந்த 23 பேரில் நானும் ஒருத்தன். எல்லாரும் திருமணம் நடக்குது. அப்போது பெண்கள் தான் வந்து தாலி கட்டுவாங்க. இப்பெல்லாம் வந்து யார் கணவனும் அவங்களே கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்போது பெண்கள் தான் கட்டுவாங்க தாலி. அந்த மாதிரி வாழ்க்கை இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு இங்கே எனக்கு 5 குழந்தை பிறந்தது. 3 ஆண்கள் 2 பெண்கள். இந்த குழந்தைகள்னால் நான் வேலை பார்த்துக்கிட்டு இங்கேயும் வந்து வேலையும் பார்த்தேன். கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க. குழந்தைகள்லாம் வந்து நல்லா ஒவ்வொருத்தரும் எல்லாம் இசைக்கருவிகளில் ஈடுபாடு அதிகம். அதாவது ஹார்மோனியம், வயலின், மிருதங்கம் இதெல்லாம் வாசிப்பாங்க குழந்தைங்க. பெண்கள்லாம் வந்து ஹார்மோனியம் வாசிப்பாங்க. அப்போ என்னுடைய குடும்பமே ஒரு இசை குடும்பமாக இருந்தது. தெய்வம் என்னை பார்த்து, நீ மட்டும் என்னடா இவ்வளோ ஓங்கி பாடுற, இது மாதிரி தான் படிக்கணும் பாடணும், தெய்வீக கல்விக்கு இந்த மாதிரி தான் பாடணும், இந்த மாதிரி தான் படிக்கணும், இதே மாதிரி நீ கடைசி வரையிலும் நல்லா படிக்கணும் பாடணும், உன்னுடைய உச்சரிப்பு நல்லா இருக்கு, ஏன்னா நீ தமிழ் ஆசிரியர், அதனால் உன்னுடைய உச்சரிப்பு நல்லா இருக்கு. தமிழாசிரியர்னு சொன்னால் எத்தனையோ பேர் தமிழாசிரியர் வர்றாங்க இங்கே கூட தான். அவங்களும் வந்து இந்த இலானா உலானா அழானா அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அப்போது இலானா அப்படின்னு சொன்னால் எல்லாமே எரலை வடலை
அந்த 3 எழுத்துமே ஒரே இனத்தில் தான் வருது, இடை இனம். அப்படி இருந்தாலும் உனக்கு மட்டும் அந்த இலானா உடானா அழானா அது தெய்வம் இல்லை இல்லை என்ற சொல்லுல வருது, அதான் இலானா. உள்ளது உள்ளது என்ற சொல்ல வருது, அதான் உடானா. அழகு அழகுன்னு வந்து அதான் அழகான. வெளியூரில் இந்த இனம் மட்டும் சிறப்புழகரம் என்று எல்லாம் இன்றைக்கும் சொல்கிறாங்க. அந்த எழுத்து எந்த மொழியிலுமே கிடையாது. அந்த அழானா என்ற ஒரு சொல் எந்த மொழியிலுமே கிடையாது, தமிழ் மொழியில் தான் இருக்குது. அதுக்கு சிறப்புழகரம்னு பேர். அதை சொல்லுவோம், சிறப்புழகரம்னு சொல்லுவோம். ஆனால் சொல்கிறது உடானா தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இங்கே தெய்வீக கல்வியில் நான் நல்லா தெய்வத்தினுடைய அருளால் பல தீட்சைகள் வாங்கினேன். என்னை தெய்வம் ரொம்ப அருமையாக வச்சுக்கிட்டாங்க. அப்போது நான் தெய்வத்தினிடத்தில் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன். அவங்கள பார்க்க மாட்டேன் அதிகமாக. ஒரு ஆனந்து சொன்னார், தெய்வத்தை அடிக்கடி பார்க்காத, அறிவு பிடுங்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுலேருந்து அதிகமாக பார்க்கறதில்ல, எப்போ ஒரு நேரம் பார்க்கறது. அது இப்போ தான் தெரியுது, அவர் சொன்னது நமக்கு பெரிய தப்பாக போச்சு. தெய்வத்தை நம்ம அடிக்கடி பார்க்காம போயிட்டுமே அப்படின்னு ரொம்ப வருத்தம் இப்போ. அப்போது அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட 2011 ஆகுது. அப்போ என்னுடைய வயது இன்னைக்கு 73 ஆகுது. இதுவரையில் நான் தெய்வம் வந்தவங்க 1976 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அவங்க வான்கன்னி விராண்டவத்துக்கு போயிட்டாங்க. அதுலேருந்து எங்களுக்கு பெரிய கவலை, பெரிய முதல்ல நாங்கள் இழந்த மாதிரி அதே கவலை இன்னும் இருக்கிறோம். அவங்க மீண்டும் வருவாங்க, நான் வரேன்னே சொல்லியிருக்காங்க, நான் வருவேன், நீங்கள் அது வரையிலும் நான் விட்ட இடத்துல அங்கேயே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பெரிய கூட்டம், 69 ஜாதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண் பெண் மக்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் கட்டி கேட்கறதுன்றது ரொம்ப சிரமந்தான். அது எப்படியோ அவங்களுடைய உத்தரம் பேரில் நல்லா நடக்குது, நல்லா போயிட்டுருக்குது, நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த கடைக்கலி என்று பேர். இப்போ 1900 கடைக்கலி, அன்றோட கடைக்கலி போயிடுச்சு. அதன் பிறகு 1900 இருந்து மெய்வழி தலையுக ஆண்டு, தர்மயுகம் என்று பேர் அதுக்கு. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக இந்த மெய்வழி சாலையில் சேர்ந்தவங்க எல்லாருமே நல்ல புண்ணியவான்கள், பாக்கியசாலிகள். அதனால் இந்த எல்லையை நாம் எல்லாம் கோயில் குளம் அப்படின்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தோம் முன்னால். அந்த கோயில் குளத்தெல்லாம் போவோம். அங்கெல்லாம் போனால் என்னடா அப்படின்னு சொன்னால், அங்கே கல்லால், தங்கத்தால், வெள்ளியால், ஐம்பொன்னால், கட்டையால் செய்து வச்சிருப்பாங்க சாமி. அதைத்தான் நம்ம வணங்கிட்டு இருப்போம். அது எதாயிலும் நம்முடைய குறைய போக்குமா அப்படின்னா போக்காது. அது வெறும் விக்கிரகம், அது போக்காது. அந்த மாதிரி உயிர் உள்ளவங்க அவங்க நம்ம போல மனித தேகத்தில், ஈசன் மனித தேகத்தில் நம்முடைய குறைய தெரிஞ்சு
அவங்க தான் போக்க வரலவங்க. மற்ற இந்த கல் கட்டலாம் போக்காது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிராமின் வந்து அந்த அந்த அனுஷ்டானங்களை வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, காயத்ரி காயத்ரி என்று சொல்லிக்கிட்டு அந்த அனுஷ்டானங்களை தான் வந்து வர்றாங்களே தவிர அவங்க நிஜமாக வந்து காயத்ரி அவங்க பார்க்கவும் முடியாது. அவங்க இதே வேதங்களில் வந்து கல்லில் வந்து கல் கோவிலில் வந்து பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு அவங்க வயிறு வளர்க்குறத தான் இருப்பாங்க. இது வயிறு தான் நம்ம வளர்க்குறோன்னு தெரியாது அவங்களுக்கு. நாம் வந்து காயத்ரி மந்திரம் ஓதுறோம், அதனால் நமக்கு புண்ணியம் உண்டு என்று தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் புண்ணியம் இல்லை. காயத்ரி நேருக்கு நேராக பார்க்கணும், பேசணும். அப்போது அந்த ஈசன் நம்ம போல தூலந்தாங்கி வந்தாங்கன்னா அவங்க தான் காயத்ரி மந்திரத்தை ஓத வல்லவர்கள். அவங்க தான் காயத்ரி. அவங்கள தான் நேருக்கு நேரம் நாம் பார்க்கலாம். அவங்க தான் வந்து எல்லாவற்றையும் எல்லா துன்பங்களையும் எல்லாம் போக்க வல்லவர்கள். ஆக காயத்ரி மந்திரம் அப்படின்றது வெறும் கல் கோவிலில் இப்படியெல்லாம் ஓதுறது அது காயத்ரி மந்திரம் அல்ல. எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ அந்த கல் கோவிலுக்கே போக மாட்டாங்க. நிஜமாக கோவில் இங்கே தான் உண்டு, அசலான கோவில் இங்கே தான் உண்டு, அசலான தெய்வம் இங்கே தான் உண்டு. ஆகவே இது தவிர வேறு உலகத்திலே அசலான தெய்வம் எங்கேயும் கிடையாது என்று ஒரு மன துணிவு வைராகியத்தோடு இங்கே தான் இன்றும் பிள்ளைகள் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. நல்ல அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆகவே இந்த வாழ்க்கையில் நான் வந்து சேர்ந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் உத்தியோகத்துக்கு இப்போ போகிறதில்ல. அது இடையிலே நான் உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டேன். ஆக தெய்வந்தான் எனக்கு துணை, தெய்வந்தான் அப்படின்ட்டு நான் அவங்க கூடவே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவன் போடா, நான் இருக்கிறேன், உனக்கு உத்தியோகம் என்னடா, நீ உன் உயிரை வந்து இன்னொருத்தங்கிட்ட அடகத்தானே வைக்கிற, அதனால் உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீ என்னிடத்துல வச்சுட்ட உயிரை போதும், உனக்கு அந்த மோட்சம் வந்து உனக்கு உண்டு, அதை பயப்படாத அப்படின்ட்டு இங்கேயே வந்து மெய்க்கல்வி கலாசாலை என்று ஒரு கலாசாலை சாலையிலே அவங்க இருக்கிற போது 1970 கட்டி வச்சுட்டாங்க. ஆகவே என்ன அதுக்கு பெரிய ஐயா என்றும் இன்னொருத்தர் வந்து சின்ன ஐயா என்றும் 2 பேரையும் அந்த மெய்க்கல்வி கலாசாலைக்கு வாத்தியாராக நியமனம் பண்ணாங்க. நான் கேட்ட தெய்வமே உபாத்தியாயர் ஆசிரியர் என்றால் நீங்கள் தானே, எங்களை போய் இப்போ இப்படி சொல்கிறீங்களே. அட நான் சொல்கிறேன், நீ செய், அதை நான் பார்த்துக்கிறேன் என்று அவங்க உத்தரவு கொடுத்தாங்க. நான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். குறைஞ்சது ஒரு 150 பிள்ளைங்க படிக்கும். 150 பிள்ளைகள் படிக்கிற போது ஒரு குழந்தை போலவே பாடுவாங்க, ஒரு குழந்தை போலவே அந்த எழுத்து அச்சில் கூட அவ்வளோ அழகாக இருக்காது, அவ்வளோ அழகாக எழுதுவாங்க, வேகமாக எழுதுவாங்க, நல்லா எழுதுவாங்க. என்ன உங்கள் இது மாதிரி இருக்குது அப்படின்னு தெய்வம் கேட்பாங்க. எல்லாம் தெய்வமே நான் சொல்லி கொடுத்துட்டேன், உன்னை போலே வந்துட்டாங்க எல்லாரும். நல்லா இருக்குது, கையெழுத்தெல்லாம் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி வெடி உலகத்தில் இருக்காது, மூக்கு இருக்காது, அப்புறம் பின்னால் பட்டக்ஸ் இருக்காது, வயிறு இருக்காது, இப்படிலாம் எழுதுவாங்க, நல்லா இருக்காது. இது அழகாக குண்டு 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 குண்டாக நல்லா இருக்குது, அச்சில் கூட இந்த மாதிரி இல்லை என்று அவங்க சிறப்பித்து பேசுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இங்கே இன்னும் இருக்குது. சனி ஞாயிறு 2 நாள் வந்து அந்த மெய்க்கல்வி கலாசாலை இப்போவும் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னா மற்றவங்களாம் வந்து அந்த 5 நாளும் வெடி உலக மோகம் வந்துடுச்சு. தெய்வம் தவத்துக்கு போன பிற்பாடு 76 பிற்பாடு
எல்லாம் அவங்களாம் வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அவங்க சேர்த்துட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அப்போ அங்கே போய் படித்தா சான்றிதழ் உண்டு, இங்கே படித்தா ஒன்றும் சான்றிதழ் இல்லை. அதனால் அங்கே போய் படித்து நல்லா இங்கே மெய்க்கல்வியில் அவங்க படித்ததுனால அந்த பிள்ளைகளை விட இவங்க சிறப்பாகவே இருப்பாங்க. கல்லூரி வரையிலும் இவங்க சிறப்பாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கும். ஆக இந்த மெய்க்கல்வி அம்மாதிரி பொய்க்கல்வி எடுத்து முழுங்குற அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் வந்து எப்போ வர போவ இந்த லீவு நாளில் எல்லாம் சாலைக்கு வருவாங்க, சாலைக்கு வந்து போவாங்க. இங்கே சாலையில் அனந்தர்கள் பிள்ளைகள், ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், அனந்தர் குடும்பத்திலே பார்த்து தன்னுடைய பையனுக்கு அனந்தர் குடும்பத்தில் பெண்ணை பார்த்து அப்படி தான் இந்த அனந்தர் குடும்பத்தில் தான் திருமணம் செய்வாங்க. அதிகமாக வந்து வெளியே வந்து சேர்ந்தவங்கள செய்ய மாட்டாங்க. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இன்னும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி வாழ்க்கை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க தேவலோகம் தேவலோகம் தேவலோகம்னு சொல்லுவாங்க. அது எங்கடா இருக்குதுன்னா ஆகாயத்தில் தான் இருக்குது. அங்கே தான் இருக்குது தேவலோகம் என்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுகிற போது கூட, பிரசங்கம் பண்ணுற போது கூட ஆகாயத்தை பார்த்து தான் அவன் சொல்லுவான், அது அங்கே தான் தேவலோகம் இருக்குது. தேவலோகம் அங்கே தான் இல்லை, தேவலோகம் இங்கே தான் இருக்குது, பூலோகத்தில் தான் இருக்குது தேவலோகம். அந்த தெய்வம் வந்து தேவன் வந்து இங்கே பூலோகத்து வந்து எப்போ இந்த கல்வியை வந்து கற்பித்தாங்களோ, எப்போ இந்த தேவலோகத்தை உண்டு பண்ணாங்களோ அப்போவே தேவலோகம் இங்கே தான் இருக்குது. அங்கே ஆகாயத்தில் ஒன்றும் இல்லை, அங்கே சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் தான் அங்கே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆக இவ்வளோ அருமையாக தெய்வம் எடுத்து சொல்லுவாங்க, ஏண்டா உன்னை படைச்சது அரிது அரிது மாண்டராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அம்மாதி உன்னை நான் படைச்சிருக்கேன்னு இந்த உலகத்தில் உனக்கு சமத்துவமாக எந்த ஜீவராசியும் இல்லை. எறும்பு முதற்கொண்டு யானை வரை எந்த ஜீவராசியும் உனக்கு சமத்துவம் இல்லை. அங்கே ஆகாயத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து எல்லாம் உனக்கு சமத்துவமாக இல்லை. உனக்கு எல்லாம் ஊழியம் செய்யவே அவைகள் அனைத்தும் படைக்கப்பெற்றிருக்கிறது. அப்போ நீ தான் உன்னதமான பிறப்பு, தேவ பிறப்பு. நீ தான் அந்த கையிலே வைகுந்தத்துக்கு தாக்கலாகக்கூடிய நீ தான், மற்றவங்க யாரும் இல்லை என்று தெய்வம் இப்படியெல்லாம் வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லி எங்களை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. நாங்களும் அந்த கோட்பாட்டில் இன்னும் வலுவாது நிலைத்து நின்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மற்றவங்களாம் வந்து பார்த்துட்டு தான் போனோம். ஆனால் தெய்வம் இருந்து செய்த அந்த காரியங்களை இப்பொழுது யாரும் செய்ய முடியாது. தவத்தில் வந்த அவங்க ஒருத்தர் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். மற்ற எல்லாரும் வந்து படிக்கலாம், பேசலாம், ஆனால் உங்களை தேவனாக ஆக்க முடியாது. அந்த கோட்பாட்டில் நீங்கள் நடந்து போங்க என்று சொல்லுவாங்க. அந்த கோட்பாட்டில் சில பேர் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க. ஆக இப்பொழுது அந்த தெய்வம் ஒருத்தர் தான் அந்த காரியத்தை செய்து கொண்டு வந்தாங்க. அவங்க மீண்டும் வந்து நம்போர் உயிர்ப்பித்து உயிர் பெற்று எழுந்து வருவார்கள். அப்பொழுது தீர்ப்பு நடக்கும், உலகம் பூராவும் தீர்ப்பு நடக்கும். இப்போ இந்த உலகம் பூராவும் அழிக்க பெற்று அப்போ புது உலகம் உண்டாகும். இந்த எப்படி இந்த உலகம் பூரா அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், முத இந்த பெரியவர்களுக்கு சான்றோர்களுக்கு தீங்கிழைத்த நாடு அரபு நாடு. அந்த அரபு நாட்டை தான் முத
உயிருக்கு அத்தியாவசியமான தண்ணீர், அந்த தண்ணீர் அங்கதான் முதல்ல தீர்த்தண்ணியாக மாறியது. இப்போ மண்ணெண்ணெய், பெட்ரோல் இதெல்லாம் அங்கே தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ உலகம் பூராவுமே ஆங்காங்கு உண்டாகுது. அப்போ பெரியவங்க இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு என்ன ஒரு சூதானம் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தியா. அதனால் உலகம் பூரா ஒரு நொடிப்பொழுதில் அவங்க அழித்து காட்டுவாங்க. ஒரு நொடிப்பொழுதில் இவங்களை காப்பாற்றி அந்த தேவலோகத்தை உண்டாக்குவாங்க. அந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் இப்போ அவங்க தவத்தில் போயிருக்காங்க. அதனால் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். டிக்கெட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. டிக்கெட்டை நாங்கள் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது வரும், அந்த நேரம் அந்த வானலோகத்துக்கு கூட்டிக்கின்னு போகிறதுக்கு வரும். அப்போ நாங்கள் அதில் ஏறிக்கணும். அப்பொழுது ஏமாந்து போயிட்டோம்னா போனது தான், டிக்கெட் வாங்கினது போனது தான், ஏமாந்து போனது தான். அதனால் ஜாக்கிரதையாக அதே நினைவாக இருந்து அவங்க வர்ற போது ஏறிக்கொள்ளணும். அந்த ஒரு செயலுக்கு தான் நாங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அதிகமாக எந்த விதமான பஞ்சமா பாதங்கள் இங்கே கூடாது. இப்போ பஞ்சமா பாதங்கள்னா என்ன? பொய், கொலை, களவு, கல், காம், இது 5 செய்யக்கூடாது. இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அதனால் இங்கே அப்படி செய்யாமல் இருக்கிற ஒரே ஒரு ஊர் மெய்வழிச்சாலை ஒன்று தான் உண்டு. உலகம் பூரா வீட்டுக்குள்ளே எல்லாம் கழிவறை இதெல்லாம் வச்சுக்குவாங்க. இங்கே கழிப்பிடம் என்பது இந்த ஊருக்குள்ளே கிடையாது, வெளியே தான் போய் கழிப்பிடங்கள்லாம் செய்யணும். அப்போது உலகத்தில் தூய்மையான ஒரு நல்ல ஊர், சுத்தமான பரிசுத்தமான ஒரு எல்லை இந்த ஒரு எல்லை தான். அதனால் இந்த எல்லையில் நாங்கள்லாம் இன்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் தெய்வத்தை நாங்கள் சதா ஒரே நினைவோடு நினைச்சிட்ருக்கோம். என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும்.